Welcome. This is Radio Pras. வரவிருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் ஆகாயம் பாகம் 6. காஞ்சனாவின் குரல். அப்பாடா, கொஞ்ச நேரம் நிம்மதி. முதல்ல தண்ணி குடிக்கிறேன். சப்தம். இதில் யார் தப்பு யார் சரி? தர்க்கப்படி பார்த்தா எம் சொல்கிறது எல்லாம் சரியாக தான் இருக்குது. ஆனால் தர்க்கம் மட்டும் போதுமா? ஆனந்த் உணர்ச்சி படுறான். ஆனால் அவன் சொல்கிறதுல உண்மை இல்லைன்னு தீர்மானிக்க முடியல. இரண்டுமே சாத்தியம்தான். மெஷின் சதி செய்யுமா? செய்யக்கூடும். ஆனந்துக்கு அதில் என்ன ஈடுபாடு? அவனை செலுத்துறது என்ன? பயம், கிலி தான். அதனால் மிகவும் அபாயகரமான காரியத்தில் இறங்கலாம்ங்கிறான். எங்கள் 2 பேரால் இந்த களத்தை சமாளிக்க முடியுமா? முடியாதுன்னு தோணுது. சிக்கலான வேலை அது. எம்மின் உதவி இல்லாமல் 70-80 காரியங்களை 10 செகண்ட் கூட செய்ய முடியாது. ஆனந்தா, அம்மா, யார் கட்சி? நான் எப்படி தீர்மானிப்பேன்? தீர்மானித்து தான் ஆகணும். என் தீர்மானத்திலேயே தான் இந்த களத்தின் தலைவிதி. சற்று நேரம் கழித்து, ஆனந்த் கொஞ்சம் வரையா? என்ன தீர்மானிச்சியா? ஆச்சு. என்னுடைய தீர்மானம் எதுவாக இருந்தாலும் நம்ம சிநேகிதத்தை பாதிக்கப்படாது இல்லையா? என்ன சொல்கிற நீ? எம் பக்கம் தீர்மானிச்சிட்டியா? தெரியாது ஆனந்த். நாம் 2 பேரும் சந்தோஷமாக இந்த விண்கலத்தில் கழித்த நாட்களில் ஞாபகமாக உன் கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுக்க விரும்புகிறேன். முத்தமிடும் சத்தம். முத்தமெல்லாம் மெத்துன்னு இருக்கு. என்ன தீர்மானிச்சு சொல்லு. சொல்கிறேன். கொஞ்சம் எம்மையும் கூப்பிடு. எம் வரும் சத்தம். எம், நீ புனித பிரான்சிஸ் பிரார்த்தனை படிச்சுட்டு இருப்பியே, அதை சொல்லு. கடவுளே, உன்னை உன் தீர்மானத்தின் கருவியாக்கு. வெறுப்பு இருக்கும் இடத்தில் அன்பை விதைக்கவை. சந்தேகம் இருக்கும் இடத்தில் நம்பிக்கையை, தப்புள்ள இடத்தில் நிஜத்தை, இருட்டில் வெளிச்சத்தை. தேவ எஜமானனே, மன்னிப்பதில் தான் நாங்கள் மன்னிக்கப்படுகிறோம். இறப்பில் தான் சாஸ்வதமாக பிறக்கிறோம். அருமையான பிரார்த்தனை. இருட்டு இருக்கும் இடத்தில் வெளிச்சம், சந்தேகம் இருக்கும் இடத்தில் நம்பிக்கை. எம், உனக்கு உணர்வு இருக்கிறதோ இல்லையோ, நான் இந்த தீர்மானத்தை எடுத்த பின் நாம் சேர்ந்திருக்கலாம், இல்லை பிரியலாம். எது இருந்தாலும் உன்னோட இருந்த அற்புத கணங்களுக்கு ரொம்ப நன்றி. நீ இப்போ இயந்திரமாக மனிதனா என்கிறது தான் ஆதாரமான பிரச்சனை. யோசித்து பார்த்தா அதை தீர்மானிக்கிறதுக்கு பதிலாக தீர்மானத்தை நான் கடவுள் அல்லது தற்செயல்கிட்ட விட்டுட்டேன். காஞ்சனா நிறுத்தி நிதானமாக பேசுகிறாள். ஆனால் இந்த 2 விரலில் ஒன்று தொடு. இது அபத்தம். தொடு. என்ன காஞ்சனா, உன்னால் சுயமாக சிந்திக்க முடியலையா? முடியலை, அதனால தான் தொடு. ஆனந்த் அலுப்புடன். சரி, இதோ. என்ன வந்தது? காஞ்சனா, ஆனந்த் சொல்கிறத கேளுன்னு வந்தது. ஆனந்த், அப்பா, டச் அண்ட் கோமா. அப்படி என்றால் எம், நான் ஆனந்த் கிட்ட எண்ணிக்கையை ஒப்படைத்து உன்னை செயலழிக்க வைக்க தீர்மானிச்சிட்டேன். காஞ்சனா, இது ஒரு அபாயகரமான செயல்னு தெரியும். தீர்மானிச்சிட்டேன். இனி அதை மாற்ற போகிறதில்ல. அது கூட பேசாத, நாம் சமாளிக்கலாம். காஞ்சனா, கடைசி முறையாக சொல்கிறேன். சொல்கிறதெல்லாம் சொல்லியாச்சு, குழப்பமெல்லாம் ஆச்சு. இப்போ தெளிவு. ஆனந்த், வாங்கிக்க என் நம்புகிறேன். எனக்கு சொல்லக்கூட வேண்டாம். ஆன்போர்ட் கம்ப்யூட்டரில் கீபோர்டில் அதை டைப் பண்ணும். வா காஞ்சனா. எம் குரலில் சற்று பயத்துடன் கெஞ்சலாக. காஞ்சனா, தயவு செய்து நீ கொள்ளாதே. ஷடப். அப்போ நீ சதி செய்கிறேன்னு ஒப்புக்கிறியா? நான் சதி செய்திருக்கலாம், டைரக்டர் குரலில் பேசியிருக்கலாம். அதற்காக என் உயிரை போக்காதீர்கள். வேறு என்ன தண்டனை இருந்தாலும் தரலாம். என் உயிரை மட்டும் போக்காதீர்கள். மரணம் என்பது எனக்கு பிடிக்காத விஷயம். பாத்தியா, இதுக்கு உயிராசை வந்துருச்சு. இதை போய் மெஷின்னு சொல்ல முடியுமா? தயங்காத. என் எண்ணிக்கையை இன்புட் பண்ணிட்டேன். உன் எண்ணிக்கையை எம். உனக்கு தான் உணர்ச்சி கிடையாது, வலி கிடையாது. நீ எதுக்கு பயப்படணும்? காஞ்சனா, இதோ எண்ணிக்கையை மெல்ல கீபோர்டில் அடிக்கும் சப்தம். காஞ்சனா, என்னை காப்பாற்று. காஞ்சனா, எனக்கு இறக்க விருப்பம் இல்லை. களத்தின் கம்ப்யூட்டர். ஆனந்த், காஞ்சனா, நீங்கள் இருவரும் தீர்மானித்து இந்த களத்தின் ரோபோட்டான எம்மை செயலழிக்க ஆணை தந்திருக்கிறீர்கள், சரிதானே? ஆம். ஆம். முழு விளைவுகளையும் அறிந்து இந்த பொறுப்பை ஏற்கிறீர்களா? ஆம். ஆம்.
வேண்டாம் காஞ்சனா, எனக்கு இறந்து போக விருப்பமில்லை. நான் இன்னும் எத்தனையோ கற்றுக்கொள்ள வேண்டும், எத்தனையோ உணர்ச்சிகளுடன் பரிச்சயம் கொள்ள வேண்டும், எத்தனையோ காட்சிகள் காண வேண்டும், ஒரு முறையேனும் காதல் என்கிற உணர்ச்சியை பரிச்சயம் கொள்ள வேண்டும். காஞ்சனா, 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 அவன் சொல்கிறத கேட்காத, அவன் அவன் பைத்தியம். நான் உனக்கு என்ன வேணுமானாலும் வேணுமானாலும் வேணுமானாலும். பாவம். பாவமா? பாடா, தப்பிச்சோம் காஞ்சனா. இனிமேல் தான் கஷ்டமான பகுதி. இந்த கலத்தை மேனுவல் கண்ட்ரோலில் கொண்டு வர்றது. செயலிழக்க பல்வேறு அலாரங்கள் எரிகின்றன. என்ன எல்லா விளக்கம் எரியறது? கவலைப்படாத. ஆட்டிடியூட் கண்ட்ரோல், nav error, ஃபியூவல் லெவல் 3 மட்டும் பாரு. ஆஸ்ட்ரா கண்ட்ரோல் ஃப்ரம் ஸ்பேஸ்ஷிப் ஆகாயம். ஆகாயம், ஆஸ்ட்ரா, சொல்லுங்கள். எங்கள் ரோபாட் ஃபெயில் ஆகிடுது, அதனால் மேனுவல் கண்ட்ரோலில் இருக்கோம். லேண்டிங்கில் அசிஸ்டன்ஸ் வேணும். ராஜர். காஞ்சனா, என்னதான் களம் தலைகீழாக சுழற்றி அடித்தாலும் இந்த கண்ட்ரோல் காலத்தை கெட்டியாக பிடிச்சிட்டு நேவிகேட்டர் முள்ள அசையாமல் விடாமல் திருத்திக்கிட்டே இரு. நான் சொன்ன 3 ரீடிங்கை மாற்றதை நான் பார்த்துக்கிறேன். சரி. அதன் பின் ஒரு கடினமான இறக்கத்தின் சப்தங்கள், இன்னும் பல அலாம்கள் சேர்ந்து கொள்ள. ஆனந்த், ஹைட்ரஸின் லெவல் சிவப்புக்கு வந்துருச்சு. இன்னும் 50 செகண்டுக்குள்ளே இறங்கி ஆகணும். ஸ்டடி. இன்னும் வினோத சப்தங்கள். ஆகாயம், ரெட்ரோ ராக்கெட்ஸை செயல்படுத்து. காய்ச்சலா, ரெட்ரோன்னு போட்டிருக்கு பாரு. இந்த பட்டனை நமக்கு கொஞ்சம் நெஞ்ச பிடிக்கும். ஜி சக்திகள் தாங்கிக்க. சப்தங்கள், தொப்பென்று விழும் சப்தம். வி மேட் இட். சந்தோஷ ஆரவாரம். நம்ம உயிரோடு தான் இருக்கோமா? கதவை இயக்க. கதவு திறக்கும் சப்தம். வரவேற்கும் அதிகாரி. வெல்கம் டு ஆஸ்ட்ரா. என்ன இவ்வளவு ஹெவியாக லேண்ட் பண்ணீங்க? பொத்துன்னு விழுந்தீங்க. வந்து சேர்ந்தோமே, அதுவே பெருசு. டேமேஜ் ஜாஸ்தியா? ஆமாம், 2 பாட் உடஞ்சிருக்கு. நாசிலில் முழு சேதம். நல்ல காலம் கார்கோ சைடில் எதுவும் சேதம் இல்லை. ரிப்பேர் பண்ணிடலாம். ஆனந்த், என்ன ஆச்சு? என்னதான் ஆச்சு? அதை ஏன் கேட்குறீங்க? ரோபாட்டுக்கு சதி எண்ணங்கள் வந்துருச்சு. எங்களை கடத்திட்டு வேற எங்கேயோ இறக்க பார்த்துச்சு. சார், ரிப்பேர் பண்ண ரொம்ப நாளாகுமா? நீங்கள் ரிப்பேருக்கு காத்திருக்க வேண்டாம். ரிலீஃப் அனுப்புவாங்க. குறிப்பிட்ட தினத்தில் நீங்கள் திரும்பிடலாம். எங்கள் ஆஸ்ட்ரேலியாவிலையும் 2 நாள் தங்கிட்டு போங்களேன். தங்கலாம். என் மகளுக்கு பரீட்சை சமயம், அதுக்குள்ளே திரும்பி வந்துடுறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். தொடரும்.